இந்த தெற்கு பக்கத்து இருக்க மல்லிகை இதுக்கு ஆள் போட்டுருவோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ சும்மா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருப்ப. வர்ற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் வேலை பார்க்க முடியும். வர்றதே 50 100. இதுல ஆள் பேரை போட்டீங்கன்னா அவங்களுக்கு கூலி யாரு கொடுக்கறது? ராமசாமி தங்கம். அண்ணே வாங்க, ஏன் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? ஏங்க சுந்தரனே வந்திருக்காரு. சுந்தரா வந்திருக்கான். வாடா சுந்தரு, உட்காரு. ராமசாமி, நாளைக்கு நல்ல நாளா இருக்குடா. போய் பிள்ளைங்க ரெண்டுக்கும் முகூர்த்தத்துக்கு துணி எடுத்துட்டு வந்துருவோம். சரிடா, எத்தனை மணிக்கு? 9 நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள முகூர்த்த சேலையும் வேஷ்டி சட்டையும் மட்டும் எடுத்துருவோம். காலையில 3 பேரும் கிளம்பி ரெடியா இருங்க. நாங்க வந்து கூட்டிட்டு போயிடுறோம். அண்ணே தர்ஷினியும் வரணுமா என்ன? முறைப்படி பொண்ணோட அப்பா அம்மா வரக்கூடாது. அவங்க அங்காளி பங்காளி சொந்த பந்தம் தான் வரணும். இந்த காலத்துல யாருமா அதெல்லாம் பாக்குறா? நீங்க கிளம்பி இருங்க, நம்ம போயிட்டு வருவோம். சரிங்கண்ணே. சரி, அப்ப நான் வரட்டுமா? அண்ணே இருங்கண்ணே, குடிக்க ஏதாவது கொண்டாரேன். போடி, முதல்ல அதெல்லாம் நீ கொண்டாந்து கொடுத்துருக்கணும். ஏன்டா சுந்தரு, நீ தர்ஷினிக்கு என்ன போட்டு கட்டி கொடுப்போன்னு எதுவுமே நீ கேட்கலையடா இன்ன வரைக்கும். ராமசாமி, நீ வந்து என் வீடு தேடி பொண்ணு இருக்கு கட்டிக்கன்னு கேட்கல. நான் தான் உன் வீடு தேடி வந்து பொண்ணு கொடுன்னு கேட்டேன். உன் மகளுக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ மனசார பண்ணு. நான் வேணான்னு சொல்லல. என்னைக்கு நீ பொண்ணு தரேன் அப்படின்னு சம்மதிச்சியோ அன்னைக்கு அதை என் வீட்டுக்குள்ள என்னால என்ன முடியுமோ அதை நான் என் மருமகளுக்கு போட்டுக்கிறேன். இந்தாங்கண்ணே மோரு. குடுமா. மாடு வச்சிருக்கீங்களா நம்ம வீட்டுல? மாடு ஆடு கோழி எல்லாம் இருக்குடா. அதான் மோர் இவ்வளோ டேஸ்டா இருக்கு. சரிடா, அப்ப நான் வரேன். நாளைக்கு காலையில கிளம்பிடுங்க. என்னம்மா தங்கம், வரட்டுமா? சரிங்கண்ணே. சரிடா. ஏங்க நீங்க குடிக்கிறீங்களா? உங்களுக்கு கொண்டு வரவா மோரு? வேணாண்டி, நீ மட்டும் நாளைக்கு போயிட்டு வந்துடுறியா? நல்லா இருக்காதுங்க, 2 பேரும் தான் போகணும். சிந்து, கிளம்பிட்டியா? ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரி, கிளம்பிட்டியா? என்ன லேட் ஆகுது எனக்கு. போலாம். சாப்பிடலையா? சாப்பிட்டனே, சாப்பிட்டு தான் ட்ரெஸ் பண்ண வந்தேன். சிந்து, ஈவினிங் பிக்கப் பண்ண வரணுமா இல்லை நீ வந்துருவியா? இன்னைக்கு மட்டும் வந்து நீ பிக்கப் பண்ணிக்கோ. நாளையில இருந்து நான் பஸ் ரூட் கேட்டு அதுல போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே பிக்கப் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்காக மெனக்கட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, உன்னை கூப்பிடறத விட எந்த முக்கியமான வேலையும் இல்லை. சிந்து, உன்ட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நேத்து சந்துரு வந்தான்ல, ஆமா. அதுக்கப்புறம் நீ எப்படி ஃபீல் பண்ற? ஏன்? தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குறேன். உன் மனசு மாறி இருந்துச்சுன்னா வீட்டுல மேரேஜ் பத்தி பேச சொல்லுவேன், இல்லைன்னா டிலே பண்ணுவேன். அதுக்காக தான் கேட்டேன். ஆக்சுவலா அவங்க மேல எனக்கு வந்து ஒரு விரக்தி தான் இருந்தது. இப்படி வந்து பொய் சொல்லிட்டாங்களே, ஏமாத்திட்டாங்களே, எதுக்கு இதெல்லாம் பண்ணனாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்தது. ஆனா இப்ப அவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கு. அதுக்காக உடனே இன்னொருத்தர் மேரேஜ்லாம் பண்ணிக்க முடியாதுடா. சரி, பார்த்து போ. ஏதோ சொல்ல வந்த அப்படியே நிறுத்திட்டேன். ஈவினிங் பேசிக்கலாம், நீ போ. ஆமா, லஞ்ச் எடுக்காம போற? இல்லடா, என்கிட்ட ஹேண்ட்பேக் இல்ல. அதனால இன்னைக்கு மட்டும் லஞ்ச் எடுத்துட்டு வரல. ஈவினிங் போகும்போது தான் நான் பேக் ஒன்று வாங்கணும். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நானாவது போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. என்கிட்ட பேக்லாம் நிறைய இருந்தது. நான் வீட்டில் இல்லைல்ல, வீட்டை விட்டு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருந்தா நான் எடுத்து வச்சிருப்பேன். அந்த மாதிரி எதுவும் தெரியாததுனால எல்லாமே அப்படியே அந்த வீட்டோடய போயிடுச்சு. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஈவினிங் போகும்போது பேக் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போலாம், ஓகேயா? எதுவும் வரி பண்ணிக்காத. சரி, ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ஆர்டர் போட்டுட்டுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஆஃபீஸ்க்கு கீழே ஹோட்டல் எல்லாம் இருக்கு, பார்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே பாய், நான் கிளம்புறேன். பார்த்து போ. சே, வேலைக்கு போறது நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படி செல்லமா இருந்திருப்பா, சொன்னாலும் கேட்கவா போறா? பாய்டா. பாய். நீ கிளம்பு. நீ போ ஃபர்ஸ்ட், நான் கிளம்பிக்கிறேன். சொல்லுங்க பாட்டி. டவுனுக்கு போறதுக்கு இப்ப பஸ் வருமா? வரும் பாட்டி, உட்காருங்க. எனக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாதுமா, பஸ் வந்தா சத்த சொல்லு. சொல்றேன் பாட்டி, நீங்க உட்காருங்க. நானும் அந்த பஸ்ல தான் போகணும். சரி தாயி. ஓய். ஐயோ, இவனா வந்துட்டானா? எரும மாடு எப்படி வந்து உட்காருது பாரு. எப்பா தம்பி, சொல்லுங்க பாட்டி. அங்கிட்டு தான் ஒரு பெஞ்சு கிடக்குல்ல, அதுல போய் உட்காரலாம்ல. அந்த பொம்பளை பிள்ளைய இடிச்சுக்கிட்டு அப்படி வந்து உட்காருயே. நல்லா கேளுங்க பாட்டி. பாட்டி, நான் அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தான். அப்படியா சாமி? கொஞ்சம் கூட அறிவே இல்லை, எல்லார்கிட்டயும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. சப்பா, என்ன வெயில்.
அங்க உட்கார்ந்து இருக்கிறது ரதி அக்கா பண்ணுவார் இருக்கே, அவதான் நினைக்கிறேன். எதுக்கு பாப்பா தம்பியை திட்டுற? பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி இவர் கிடையாது. இவர் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையனும் கிடையாது. சும்மா சும்மா என்னை வம்பளுக்கிறதே இவருக்கு வேலை. அப்படி எப்படியா உரிமை இல்லாம வம்பளுக்க முடியும்? உனக்கு முறை பையனா அவன்? என் செல்ல பாட்டி. அதெல்லாம் இல்ல பாட்டி, இவர் என் அண்ணனோட ஃப்ரெண்டு. அப்படியாத்தா? அப்போ உனக்கு பிடிக்கலன்னா நீனும் ஏன் உட்காந்தே இருக்க? பக்கத்துல வந்து உட்காந்தா பிடிக்கலன்னா எந்திரிச்சு தானே போகணும். அப்போ மனசுலயா அவன் மேல ஆசை இருக்கு. அப்படி சொல்லுங்க பாட்டி. ச்சே. ஓய், ஏய் பாத்துடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன அநியாயம் இது நடு ரோட்ல. நம்ம எவ்வளவு நல்ல புள்ள, அறிவான புள்ளன்னு நினைச்சோம். ரோட்ல எப்படி? ஐயா, அந்த புள்ளைய தூக்கி விடியா. ஐயோ, இந்த ஆண்டியா உடனே அம்மாட்ட போய் வத்தி வச்சிருவாங்களே. ஏய் அடி எதுவும் பண்ணலடி. முதல்ல போய் இந்த விஷயத்த ரவியா காட்ட சொல்லணும். ஆனா சத்தியமா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அறிவு இருந்தா போதும்டி, அதான் உனக்கு நிறைய இருக்கு. போச்சு, அந்த ஆண்டி அப்படியே போய் எங்க அம்மாட்ட சொல்லி வைக்க போறாங்க. கடவுளே, என்ன என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. ஏய் அழாதடி. காவியா சொல்றது கேள, அழாத. உங்களுக்கு என்ன, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க. இவ்வளவு சம்பாதிச்சு வச்ச எல்லா பேரும் போகுது. சரி அழாத. சரிடி அழாத. நான் இனிமே உன்னை பார்க்க வர மாட்டேன், உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? ப்ராமிஸா சொல்றேன், இனிமே உன்னை பார்க்க வர மாட்டேன், உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீனா என்னை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லு. தேங்க்யூ. அப்பா, ஒரு வழியா தொல்லை ஒளிஞ்சுது. சரி சொல்லு, உங்க ஊர்ல எந்த காலேஜ் நல்லா இருக்கும்? உனக்கு என்ன மாதிரி காலேஜ் வேணும்? காலேஜ் போகணும், ஆனா படிப்பெல்லாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன் படிக்கலாம்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரி காலேஜ் வேணும். அடிப்பாவி, உனக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ? எங்க வீட்ல அண்ணா தான் அந்த மாதிரி. அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், எல்லா காம்படிஷன்லையும் கலந்துக்குவான், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவான். நான் சும்மா தண்டத்துக்கு போவேன், தண்டத்துக்கு வருவேன், முட்டை தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவேன், அடி வாங்குவேன் வீட்டுல வந்து நல்லா. என்னடி சொல்ற? ஆமா, ஒரு கட்டத்துல அடிக்கிறதே விட்டுட்டாங்க. இது என்ன அடிச்சாலும் முட்டை தான் வாங்கிட்டு வரும் அப்படின்ட்டு. பொம்மி, நான் அப்புறமே கூப்பிடுறேன்டி. என்னம்மா? சாப்பிட வாடி, டைம் ஆச்சு. அண்ணனும் அப்பா உட்காந்துருக்காங்க. கீழே இருந்தே கூப்பிட வேண்டியதான், நான் எதுக்கு மெனக்கட்டு மேலே வரீங்க? எங்களுக்காக இப்படி நடந்து நடந்து உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. ஏங்க, அவன் வரான், என்ன விஷயம்னு கேளுங்க. 3 நாளா ஒழுங்காவே இல்ல புள்ள. சாப்பிடவும் மாட்டான் சரியா, எதுவும் பேசவும் மாட்டான், நான் கேட்டாலும் எதுவும் சொல்லவும் மாட்டான். இப்ப சாப்பிட்டானா இல்லையா? சாப்பிடலங்க, அப்படியே தட்டை வச்சுட்டே உட்காந்தே இருக்கான். கையை கழுவிட்டு வந்துருவான் எல்லாரும் எந்திரிச்சு வந்தோன்னே. இப்ப பாருங்க, பொம்மி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ எந்திரிச்சு வந்தோடனே என்ன பண்ணுவான், அடுத்து அவனும் கையை கழுவிட்டு மேலே போயிருவான். என்ன டாடி, எங்க போலையா? அண்ணன் சாப்பிட்டானாமா? அவன் எங்க சாப்பிடுறான், வச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்புறம் அப்படியே கை கழுவிட்டு எந்திரிச்சு வந்துடுறான். மம்மி, டேப்லெட்டுங்க ஒரு ரூம்ல தாண்டி எடுத்து வச்சிருக்கேன். சரி, நான் போய் போடுறேன். ராகுல், சொல்லுங்கப்பா. கொஞ்சம் உட்காருப்பா, உங்ககிட்ட பேசணும். ராகுல், எதுவும் பிரச்சனையாப்பா? ஆமாப்பா. என்னடா சொல்ற, என்னாச்சு? நானும் 3 நாளா கேக்குறேன், வாயை திறக்கறியா? எப்படி சொல்றதுன்னு உங்ககிட்ட தெரியல எனக்கு. எதா இருந்தாலும் சொல்லுடா, அப்பா பாத்துப்பாரு. நீ பிரச்சனைக்கெல்லாம் அழுகுற ஆள் கிடையாது, எந்த பிரச்சனைனாலும் சமாளிச்சிருவியே. உனக்கே ஒரு பிரச்சனைனா யோசிக்க வேண்டியதா இருக்கே. அப்பா, நம்ம சென்னையில இருக்கும்போது நாங்க இங்க ஊருக்கு திருவிழாவுக்கு வந்தோம்ல, அப்போ ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவுக்கு கூட தெரியும். சரி, இப்ப அதுக்கு என்ன? இப்பதான் நம்ம ஊருக்கே வந்துட்டோம்லமா, அதனால அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக போனேன். என்னப்பா இதெல்லாம்? இல்லப்பா, நான் தேவையில்லாமலாம் அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், அவங்களை தொந்தரவும் பண்ண மாட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். ரொம்ப நாளாவே அவங்க கூட நான் பேசவும் இல்லை. சரி, என்ன இதுல இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு தான் இப்ப நேரா பார்த்து போய் சொல்லி புரிய வைக்கலான்னு போனேன். அதுக்குள்ள அவங்க அண்ணன் பார்த்துட்டாங்க. அந்த பொண்ணு பயத்துல கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக் கூட கீழே போட்டுட்டு போயிட்டா. எப்படி அவளை கான்டாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல இப்ப. சரி, ஒண்ணும் கவலைப்படாத, நேர்ல போய் பேசுவோம் அந்த பொண்ணு வீட்டுல. அந்த பொண்ணுக்கு சம்மதம் தானே? விருப்பம் தான்ப்பா. அப்புறம் என்ன, நான் போய் பேசுறேன். டாடி, நானும் இப்படி லவ் பண்ணா என்னையும் சேர்த்து வச்சிருவீங்கல்ல, இல்ல பிரச்சனை பண்ணுவீங்களா? அடி, என்ன வயசாகுது, நீ கல்யாணத்தை பத்தி பேசுற, லவ் பத்தி பேசுற? மம்மி, ஐ எம் 21. நான் இந்நேரம் காலேஜே முடிச்சிருக்கணும். ஏதோ உடம்பு சரியில்லாததுனால ஸ்டடீஸ் என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஆமாமா, இல்லனா மட்டும் அப்படியே யூனிவர்சிட்டி டாப்பரா வந்திருப்ப. மம்மி. ராகுல், நீ கார் எடு, கையோட போய் அந்த பொண்ணு வீட்டுல பேசிட்டு வந்துருவோம். அண்ணா, அண்ணிய பக்கம் நானும் வரேன். இல்ல பொம்மி, இன்னொரு நாள் போய்ப்போம். இப்ப நாங்க பேச தானே போறோம், என்ன நிலவரம்னு பார்த்துட்டு இன்னொரு நாள் கூட்டிட்டு போறோம். ஓகே டாடி. பொம்மி, டேப்லெட் போட்டு நீ ரெஸ்ட் எடு, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிண்ணா, நானும் வரணுமாங்க? ஆமாமா, நீ இல்லாம அப்ப எப்படி போறது, மரியாதையா இருக்காது. சரி, வரேன். மம்மி, டோர் லாக் பண்ணிக்கோ. அது ஆட்டோமேட்டிக் தானே மம்மி, இருந்தாலும் கவனமா இரு, வந்துடுறோம் சரியா? சரி.